ஃப்ரெண்ட்ஸ், ஐஓபி பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கோங்க. உங்களோட அக்கௌண்ட்டுக்கான ஏடிஎம் கார்டு பின் நம்பர் வந்து மறந்து போயிடுச்சு அப்படின்னா, ஏடிஎம் மிஷின் மூலமாகவே ஈஸியாக நீங்கள் வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். ரீசெட் பண்ணி நியூ பின் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஐஓபி ஏடிஎம் மிஷின் போய்ட்டு உங்களோட ஏடிஎம் கார்டை இன்செர்ட் பண்ணிவிட்டு டொமஸ்டிக் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதும் நமக்கு ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் டிஸ்பிளேல இன்னொரு ஆப்ஷன் வந்து காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். இதுக்கு லெஃப்ட் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்கெட் பின் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கன்வீனியன்ட்டான லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணிடுங்க. நான் இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் நம்பர் வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களோட 15 டிஜிட் அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை கரெக்டாக பார்த்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் கிளியர் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் அந்த கன்ஃபார்ம் ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திரும்ப ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணதுக்கப்புறம் திரும்ப உங்களுக்கு டிஸ்பிளேல ஓடிபி என்டர் பண்ண சொல்லும். அதாவது நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்திருக்கும். ஓடிபியை பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ரைட் சைடில் கன்ஃபார்ம் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நியூ பின்னை வந்து என்டர் பண்ண சொல்லும். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 4 டிஜிட் நியூ பின்னை வந்து என்டர் பண்ணுங்கள். திரும்பவும் ரீஎன்டர் யுவர் நியூ பின் அப்படின்னு கேட்கும். அதே பின் நம்பரை நீங்கள் திரும்பவும் நீங்கள் என்டர் பண்ணிடுங்க. என்டர் பண்ணதும் அவ்வளோதாங்க. வித்தின் செகண்ட்லேயே உங்களோட ஏடிஎம் கார்டுக்கு வந்து நியூ பின் வந்து செட் ஆயிரும். இது நீங்கள் திரும்ப இந்த பின் நம்பர் வச்சு உங்களோட மணி விட்ரால் பண்ணுறது, இந்த மாதிரி ஏடிஎம் கார்டு ட்ரான்சாக்ஷன் எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்த்தோம். இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல இன்ஃபர்மேஷனோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.